போட் வச்சிருக்காங்கல்ல அது ஃபுல் கோல்டுல தான் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து மார்பிள்லயும் வச்சிருக்காங்களா? மார்பிள்ல இருக்கு. ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாக்கும்போது எனக்கு என்ன தோணுனா எல்லாம் வந்து இந்த பெல்ஜியம். அது வந்து நீங்க சொன்ன மாதிரி பெல்ஜியம் தானா? 4 பேருக்கும் கோல்டு மெடல். கோல்டே 5 பவுன். அந்த காலத்துல எல்லாம் அப்படி கொடுத்தாங்க 5 பவுன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. ஹோம் டூர் போட்டுருவேன் இல்லையா? ஐயோ ஹோம் டூர் எல்லாம் கிடையாது. ஹோம் டூர் எல்லாம் வேண்டாமா. எந்த பெட்ரூம் வந்து ஆരും കാണേണ്ട ആവശ്യമില്ല. എന്റെ കിച്ചനും ആരും കാണേണ്ട ആവശ്യമില്ല. உங்களை வந்து பிக் பாஸ் கூப்பிட்டதா கேள்விப்பட்டேனே. போறீங்களா? நானும் போவோம். அம்மே வருமோ? ராவில போயிட்டு வைகுന്നേരം வரும். ராவில போயிட்டு வரதுக்கு நம்ம திருடனா? எங்களை வந்து முதல்ல வந்து நானு, ஜெயபாரதி, ஊர்வசி, சாரதா எங்களை எல்லாம் அந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்டோட 13 பேரை வச்சு நடத்தலான்னு இருந்தாங்க அவங்க. எனக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும். எனக்கு தனி ரூம் வேணும். 120 നാൾക്കെന്ന് പറഞ്ഞാൽ ഒരു 120 കോടി വേണം. കടലിനക്കരെ പോനവരെ കാണാ പൊന്നിന് പോയി വരുമോ എന്ത് കൊണ്ടുവരും കൈ നിറയെ പോയി വരുമോ. உண்மையிலே சொல்லப்போனா இந்த பாட்டு வந்து நான் பாடுற மாதிரி தான் இருந்தது. யேசுதாஸ் வந்து என்னமோ சில காரியங்களால நான் போக முடியல. கேரளா கவர்மெண்ட் அவார்டு இருக்குது. இந்த படம் வந்து நான் வரைஞ்சது 35 வருஷம் ஆச்சு இந்த படம் வரைஞ்சு. கலையுலக வாழ்நாள் சாதனையாளர் விருது, நடிகர் சங்கம் அறக்கட்டளை, ஜே.சி. தானியலுங்கிறவர் முதல் கேரளாவில் வந்து சினிமாவை கொண்டு வந்த ஆள் அவர் தான். அவர் பேரில் இருக்கிற அவார்டு கேரளாவிலே இருக்கிற ஹையஸ்ட் பிக் அவார்டு இதுதான். சந்திரமுகி. அந்த சந்திரமுகி கூட எனக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அது வந்து செம்மீனில் கோல்டு மெடல் கொடுத்தாங்க. அதில் நடித்த எனக்கு, மது சாருக்கு, டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கு 4 பேருக்கும் கோல்டு மெடல். கோல்டே 5 பவுன். அந்த காலத்துலலாம் அப்படி கொடுத்தாங்க 5 பவுன். இவ்வளோ அவார்ட்ஸை சுற்றி உங்களுக்கு ஒரு அவார்டு இஸ் வெரி க்ளோஸ், வெரி ஸ்பெஷல்னா எது சொல்லுவீங்க? ஐ திங்க் அந்த அவார்டில் தான் அவங்க எப்போவுமே இருக்காங்க. என்கிட்ட சொன்ன அந்த அவார்டு தான். என் பையன் வந்து என் வயிற்றில் 10 மாதம் நடிச்சுட்டே இருந்த கடைசி நிமிஷம் வரைக்கும். அப்போ அந்த வயிறு விழா பெருசாக இருக்குல்ல, அந்த புடவை வச்சு இப்படி மறைச்சிக்கிட்டேன். அம்மாலாம் திட்டுறாங்க, கட்டிலிருந்து ஏந்திரிக்க கூடாது நீ, அப்புறம் பாரு கடைசி காலத்தில் நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னாங்க. சரி ப்ரொடியூசர் கஷ்டப்படுறாங்களே. ஓகே, ஸோ ஷோப்ஸ் யூஸ்வலாக ஒருத்தரோட வீட்டுல வந்தாலே கூச்ச நச்சமே இல்லாமல் ஹோம் டூர் போட்டுருவேன் இல்லையா? ஐயோ ஹோம் டூர் எல்லாம் கிடையாது. ஒன்லி அவார்ட் டூர். ஹோம் டூர் எல்லாம் வேண்டாமா. ஆர்டினரி வீட்டில் ஹோம் டூர் எல்லாம் சோபனா பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, விட சேச்சி பிடிக்கும். உங்களை கொஞ்சம் எடுங்களேன், இந்த அழகான இந்த குட்டி பொண்ணை கொஞ்சம் எடுங்க, அவ்வளோதானே. ഇവിടെ അമ്മയെ താണ്ടി ഞാൻ ചേച്ചി പറയൂല്ലേ? ചേച്ചി ലൈറ്റ് ആയിട്ട് ഹോം ടൂർ പോടും. എന്റെ ബെഡ്റൂം ഒന്നും ആരും കാണേണ്ട ആവശ്യമില്ല. എന്റെ കിച്ചനും ആരും കാണേണ്ട ആവശ്യമില്ല. ആവശ്യമില്ല. ശോഭനാവും അത് ആവശ്യമല്ല. മൂടിട്ട് അവാർഡ് ടൂർ കൂടെ പോയില്ല. உங்களை வந்து பிக் பாஸ் கூப்பிட்டதா கேள்விப்பட்டேனே. போகிறீங்களா? எனக்கு உண்மையிலே அங்கே போய் அவங்கெல்லாம் பண்ணுறதுல என்னன்னு பார்க்கணுன்னு இருந்தது. எங்களை வந்து முதல்ல வந்து நான், ஜெயபாரதி, ஊர்வசி, அப்புறம் வந்து சாரதா, அப்புறம் அம்பிகா எங்களெல்லாம் அது மாதிரி பெரிய ஆர்டிஸ்டோட 13 பேரை வச்சு நடத்தலான்னு இருந்தாங்க அவங்க. எனக்கு நான் வந்து பிக் பாஸ் ஹிந்தி ஒன்றும் பார்த்ததில்லை. எனக்கு பிக் பாஸ்னு என்னன்னே தெரியல. அவங்க சொன்னாங்க அன்றைக்கி 13 நாள் தான், 13 நாள் வந்து இருக்கணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் வரேன், எனக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும். அப்புறம் எனக்கு தனி ரூம் வேணும். என் கூட வந்து ஒரு டச்சப்புக்கு ஒரு ஆள் வேணும். என் கூட ஒரு லேடி வரும். எனக்கு சாப்பாடெல்லாம் தனியாக ஒரு சமையல் அறை வேணும். அவங்க ஒரு சமைச்சு வச்சுட்டு போகணும். எனக்கு இதெல்லாம் தெரியாது. அது பிக் பாஸ் இல்லை அம்மே. எப்படி நீங்கள் சொல்கிறது வந்து ஷீலா அம்மாவோட பிக் பாஸ் ஆகும் எல்லாம் அப்படி சொன்னேன். அப்புறம் தான் இப்போ பிக் பாஸ் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க ஐயோ இதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் எல்லாரும் ஒரே ரூமில் தங்கணும்.
நானும் போவோம். അമ്മേ വരുമോ? പോയിട്ട് വരാം, രാവിലെ പോയിട്ട് വൈകുന്നേരം വരാം. രാവിലെ പോയിട്ട് വരത്തുക്ക് നമ്മൾ തിരിടണം. അവിടെ ബിഗ് ബോസ് പ്ലെയർ ആക്കും. 50 ലക്ഷം അമ്മേ യോസിച്ച് പറയോ. 50 ലക്ഷം. എത്ര ദിവസം? അവിടെ 120 നാട്കള്. 120 നാൾക്കെന്ന് പറഞ്ഞാൽ ഒരു 120 കോടി വേണം. ഇവിടെ ശോഭ അമ്മേ തെരുവിൽ നിൽക്കും, തെരുകോടി. നിങ്ങളല്ല തരേണ്ടത്, ബിഗ് ബോസിന്റെ ആൾക്കാർ തരട്ടെ. ബിഗ് ബോസ് നിങ്ങൾ കോടിയിல கொடுத்தீங்கன்னா அடுத்த சீசன் வந்து அதாவது சச் a legendary person அவங்களே சொல்றாங்க அடுத்த சீசன் நாங்க ரெண்டு பேரும் வந்து என்ட்ரி கொடுக்குறோம் பிக் பாஸ். என்னமே அதே வராம். சூப்பர். இப்போ வந்து அவார்டுக்குள்ள நாங்க அந்த ஹவுஸ் உள்ள போறோம். ஸோ அம்மா அவார்ட் ஐ திங்க் எங்க ஆரம்பிக்குது எனக்கு சத்தியமா தெரியல. பட் எவ்ரிதிங் இஸ் க்ளோஸ் டு ஹார்ட். അമ്മ ഒരു ലൈന് പാടും എങ്കിലൊക്കെയായിട്ട്. ജീവിതത്തിൽ ഞാൻ ചെയ്യാൻ പാടാത്തൊരു കാര്യം ഞാൻ പാടില്ല. എനക്കാകെ അവിടെ എന്തോ ഒരു ലൈൻ കടലിനക്കരെ പോണോര് പാട് 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 പാട്. കടലിനക്കരെ പോനോരെ കാണാ പൊന്നു പോയി വരുമോ എന്ത് കൊണ്ടുവരും കൈ നിറയെ കൈ നിറയെ വരുമോ എന്ത് കൊണ്ടുവരും കൈ നിറയെ പോയി വരുമോ எந்து கொண்டு வரும். உண்மையிலே சொல்லப்போனால் இந்த பாட்டு வந்து நான் பாடுற மாதிரி தான் இருந்தது. நான் பாடுற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் வந்து யேசுதாஸ் வந்து என்னமோ சில காரியங்களால் நான் போக முடியல. அப்புறம் யேசுதாஸ் வச்சு போட்டுட்டு அப்புறம் மதுவை பாடுற மாதிரி இது வேற ஒருத்தர் பாடுற மாதிரி பண்ணியிருக்கீங்க. அப்புறம் வந்து அதில் அது என்ன தெரியுமா, அந்த காலத்துலலாம் நாங்கள் ஓவர் மேக்கப், ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும்போது நிறைய மேக்கப் போட்டோம். மேக்கப் போட்டுட்டு நான் போனேன். அது வந்து ஒரு பாட்டு, ஒரு போட்டு பக்கத்தில் உட்காந்து என்னை வந்து முடியெல்லாம் சீவிட்டு இருக்க மாதிரி ஒரு பாட்டு. அப்போது அந்த கேமராமேன் ஒரு ஃபாரினர், அவர் என்னை பார்த்துட்டு நோ 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 நாட் ஸோ மச் ஆஃப் மேக்கப், ஷீ ஹேவ் டு ரிமூவ் ஆல் த மேக்கப். நான் പറഞ്ഞോ അയ്യോ ഞാൻ മേക്കപ്പ് റിമൂവ് ചെയ്യില്ല, ഞാൻ പാട മാട്ടേன், മേക്കപ്പ് എല്ലാം പോയാச்சுன்னா അസിംഗമായിട്ട് ഞാൻ റിമൂവ് ചെയ്യില്ല. അല്ലല്ല ദെൻ ഐ വിൽ നോട്ട് ഷൂട്ട് എന്ന് പറഞ്ഞാൽ അയാൾ അവിടെ ഇരുന്നു. டைரக்டரு, அசிஸ்டன்ட் டைரக்டரு, பாக்கி எல்லோரும் வந்து ப்ரொடியூசர் எல்லாம் வந்து ஐயோ இது படம் பாதி ஆயிடுச்சு, இப்போ வந்து நீங்கள் வந்து இது மாதிரி சொன்னால் எப்படி, தயவு செஞ்சு ப்ளீஸ் எல்லாம் சொன்னதுனால அந்த கேமராமேன் ஒரு கோகனட் ஆயில் பாட்டிலும் ஒரு வாஸ்லின் பாட்டிலும் கையிலே வச்சுருக்காரு. எதுக்கு, நமது மேக்கப் எல்லாம் துடைக்கிறதுக்கு. தொடச்சிட்டு நான் என்னை கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு அழுகியான அழுகை, என் அழகெல்லாம் போச்சே, என் மேக்கப் எல்லாம் போச்சேன்னு அழுகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் பெண்ணாளே பெண்ணாளே கரிமீன் கண்ணாளேங்கும்போது நான் ரொம்ப கவலையாக உட்காந்துருக்கணும். எனக்கு மேக்கப் போச்சேங்கிற கவலையில் தான் உட்காந்துருந்தேன். கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓ மை காட், எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கு போல. அது அந்த பாட்டு எனக்கு மறக்கவே முடியாது. அதோட அவார்டு தான் அது. எஸ், வாங்கம்மா அப்படியே போகலாம். அந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல பாருங்க, அந்த ஒரு போட்டு வச்சிருக்காங்கல்ல, அதுதான் செம்மீனோட அவார்டு. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்படி அப்படியே இருக்கு பாருங்க. அவார்டு மட்டும் இல்லை, அம்மையும் அப்படியே இருக்கு, ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. அடுத்த அவார்டு என்ன அதுவும் சொல்லிடுறேன். அது ஃபுல் கோல்டில் தான் பண்ணியிருக்காங்க. அப்படியா? அது ஃபுல் கோல்டு. அது எத்தனையோ பவுன் இருக்குது அந்த ஒரு கோல்டு அவார்டு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அவார்டெல்லாம் வந்து கேரளா கவர்மெண்ட் அவார்டு இருக்குது, அப்புறம் கேரளா அகாடமி அவார்டு இருக்குது, அப்படி பல அவார்டு. எனக்கே மறந்து போச்சு என்னென்ன அவார்டுன்னு. இது பாருங்க, இது வந்து நான் வரைஞ்ச படம். இந்த படம் வந்து நான் வரைஞ்சது 35 வருஷம் ஆச்சு. இந்த படம் வரைஞ்சி ஆயில் பெயிண்டிங்கில் வரைஞ்சது 35. ஒரு பொண்ணுக்கு அது முகம் இருக்கா பாருங்க, கண்ணு மூக்கொண்டு உதடு மட்டும்தான் இருக்குது. பின்னாடி பாருங்க கோயில் தெரியுது, கோயிலுக்கு போகிறாங்க எல்லாரும். அது கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு இதாக நான் வரைஞ்சது. அது அவங்களோட இமேஜினேஷன்ல ஒரு அழகான ஒரு விஷயம். எனக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்தோடனே ஒரு விஷயம் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. நிறைய இந்த பிராஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா, அது உங்களோட ஒரு ஐடியாவா? இப்படிதான் வேணும். நான் வாங்கி வந்த போது எல்லாம் அப்படி ஆகி போச்சு. நான் வந்து இப்போ இந்த மாதம் ஒரு 3-4 மாதம் வந்து எல்லாம் பிராஸ்லேயே வச்சுருப்பேன். அப்புறம் இதுக்குன்னு ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது, அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு எல்லாம் மார்பிளில் எனக்கு இதெல்லாம் மார்பிள்லையும் இது ஆல்மோஸ்ட் இத்தனை உயரல மார்பிளில் இருக்குது, எல்லாமே மார்பிளை மாற்றிடுவேன் திருப்பி எல்லாம் வைட்டு. இதுக்கு இந்த சோஃபாவுக்கு சொல்கிறது இதை தான் தெரியுதுங்களா? ஸோ இது வந்து மார்பிள்லையும் வச்சுருக்காங்களா? மார்பிளில் இருக்குது. அப்போ 2 மாதம் பொறுத்து திரும்ப இதை எடுத்து வைப்பேன். எனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் மாற்றி வச்சிருவேன். நான் அப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன் வீட்டை. எனக்கு ரொம்ப இஷ்டம். எல்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, எல்லாம் வந்து இந்த பெல்ஜியம் எல்லாம் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இறக்கிறீங்க. அதை கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி
இது வந்து இது வந்து பெல்ஜியம். அது பெல்ஜியம் தானா? அது பெல்ஜியம். நீங்கள் எப்படி சொன்னீங்க எனக்கு தெரியும். பெல்ஜியம் ஐ நியூங்க. ஏன்னா சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு டவுட்டா இருக்கு. எப்படி பார்த்தீங்க ஷோப்ஸ்க்கு கொஞ்சம் மூளை இருக்கு. ப்ளீஸ், ஐ திங்க் தட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். அது கண்டிப்பா நம்ம கேமரா டீம் உங்களுக்கு காட்டுவாங்க. இந்த கல்லு தான் மோதிரமா பண்ணுறதும் செயினா பண்ணுறதும் இதுதான் இந்த கல்லு தான். இது வந்து ஸ்க்ரீன் வீடியோகான் ஸ்க்ரீன் அவார்டு. புரியுது பார்த்தீங்களா? லைஃப் அச்சீவ்மெண்ட் அவார்ட். லைஃப் அச்சீவ்மெண்ட் அவார்டு. இது ஷீலா எவர்கிரீன் ஆர்டிஸ்ட். இது வந்து பாருங்க அதுலயே எழுதியிருக்கு என்னென்ன, நானே மறந்து போயிட்டேன், என்னென்னமோ இருக்குது. இது திருமதி ஷீலா அவர்கள் கலையுலக வாழ்நாள் சாதனையாளர் விருது, நடிகர் சங்கம் அறக்கட்டளை. இது நடிகர் சங்கத்திலேருந்து எனக்கு கொடுத்தது. தூர்தர்ஷன்ல ஒரு அவார்ட் வாங்கியிருக்காங்க. லைட்டாக ஆனால் வனிதா அவார்டு தான் எனக்கு வனிதாவுக்கு கொடுத்தாங்க. அது பாருங்கம்மா, இது நம்ம 2 பெரிய ஆர்டிஸ்ட் 2 பேரும் உட்காந்துருக்காங்க, மோகன்லால் அவங்க எல்லாம். இது வந்து ஜேசி தானியலுங்கிறவர் முதல் கேரளாவில் வந்து சினிமாவை கொண்டு வந்த ஆள் அவர் தான். அவர் பேரில் இருக்கிற அவார்டு கேரளாவிலே இருக்கிறது ஹையஸ்ட் பிக் அவார்டு இது தான். ஓ, இந்த அவார்டு இதுக்கு முடித்த பிறகு தான் பாக்கி ஸ்டேட் அவார்டு அது இதெல்லாம் ஸ்டேட் அவார்டு. இது கீழே அது இருந்தால் அதெல்லாம் காணும். அதெல்லாம் இது பணப்பெட்டியோ? பணப்பட்டி இதுக்குள்ளே என்ன இருக்குது நானே பார்க்குறேன். சில திங்ஸ் எல்லாம் எழுதி நான் அதில் போடுவேன். நான் இது டக்குன்னு ஞாபகம் வரதுக்கு சும்மா எழுதி அதை வாங்கணுங்கன்னு வச்சிருக்கேன். ஜஸ்ட் பிளாஸ்டிக் பாக்ஸில் போடும். அம்மா வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக போட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். அம்மா எனக்கு இன்னொரு டவுட்டு. இப்போ வந்து இந்த ஹீல்ஸு இந்த ஷூஸ் இந்த மாதிரி விஷயம் எனக்கு இதை பார்த்து தான் டக்குன்னு ஞாபகம் வந்து. அந்த காலத்துலலாம் வந்து எப்படி சரோஜா அம்மாட்ட கூட இதை நான் கேட்டிருக்கேன். ஐ மீன் லைக் அந்த ஹீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இல்லை அந்த ஊசி மாதிரி இருக்கிறதெல்லாம் நாங்கள் போட்டதில்லை. எஸ், ஐயோ எப்படி தான் அந்த பொண்ணுங்க நடக்குதுகளோ அதெல்லாம் போட்டதெல்லாம் ஹீல்ஸ் எல்லாம் போடுவோம். இப்போ நசீர் சார் கூட வேறு இவங்க கூட நடிக்கும்போது சும்மா நடித்தா போதும், கரெக்டாக இருக்கும் எங்கள் ஹைட்டு. ஆனால் மது சார் வந்து எங்கள் கூட நடிக்கும்போது 2 கால் இப்படி வைப்பார். அப்போ கொஞ்சம் குள்ளமாக தெரிவார் இல்லையா, இல்லைன்னு கொஞ்சம் இப்படி நிற்பார். அதனால் அவரோட நடிக்கும்போது கொஞ்சம் ஹீல்ஸ் போட்டு தான் நடிப்போம் நாங்கள். கொஞ்சம் அவர் கூட நடிக்கும்போது பக்கத்தில் என் பையன் வந்து என் வயசில் 10 மாதம் 9 மாதம். அப்போ நானும் அவரும் ஒரு டூயிட் பாட வேண்டிய கடைசியில் நடிச்சுட்டே இருந்த கடைசி நிமிஷம் வரைக்கும். அப்போ அந்த வயிறு இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, அந்த புடவை வச்சு இப்படி மறைச்சிக்கிட்டேன். அவரும் இவ்வளோ மாரி வயிறு நல்லா குண்டு, அவருக்கும் இவ்வளோ மாரி வயிறு. ஸோ நாங்கள் 2 பேரும் இப்படி கட்டி பிடிக்க முடியாது. அதனால் பாதி சீனும் பாருங்க இப்படி தான் எல்லாத்துலயும் கிமிக் எல்லா சாங் ஆயிட்டு உண்டு. அப்படிதான் நாங்க நடிச்சது. டைரக்டர் அப்படியே அது முடிஞ்சு 1 வாரத்துல என் பையன் பிறந்துட்டான். அது வரைக்கும் முடிஞ்சு அவன் பிறந்து 20 நாளில் திரும்ப நம்ம முடிக்க வேண்டிய படங்கள் இருந்தது. 20 நாளில் போய் நடித்தேன் நான். 20 நாள்லலாம் கட்டில் எங்கள் அம்மாலாம் திட்டுறாங்க, கட்டிலிருந்து ஏந்திரிக்கக்கூடாது நீ, அப்புறம் பாரு கடைசி காலத்தில் நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னாங்க. சரி ப்ரொடியூசர் கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு போய் நடிச்சேன். அந்த மாதிரிலாம் நடிச்சு அப்படியா எவ்வளோ விஷயங்கள், லாட் ஆஃப் மெமரிஸ். சூப்பர்மா. இங்கே பல அவார்ட்ஸ். இந்த அவார்ட்ஸ் இது என்ன அவார்டு? இது அவார்டு கிடையாது. இது வந்து இதுவா இது என்ன அவார்டு எழுதியிருக்காங்க? கேரளா ஸ்டேட் அவார்டு தான். ஸ்டேட் அவார்டு. இது ஸ்டேட் அவார்டு, இது ஸ்டேட் அவார்டு, இது ஸ்டேட் அவார்டு, இது ஸ்டேட், இதெல்லாம் ஸ்டேட் அவார்டுங்க. அதெல்லாம் நிறைய ஸ்டேட் அவார்ட்ஸ், அதெல்லாம் ஸ்டேட் அவார்ட்ஸ் இருக்கு இந்த வீட்டுள்ள. ப்ளீஸ் சந்திரமுகி. சந்திரமுகி அந்த சந்திரமுகி கூட எனக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அது பாருங்க, இது வந்து பிரேம் நசீருடைய நினைவுக்காக வந்த அவார்டு இது. அது வந்து செம்மீனில் கோல்டு மெடல் கொடுத்தாங்க. அதில் நடித்த எனக்கு, மது சாருக்கு, டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கு 4 பேருக்கும் கோல்டு மெடல். கோல்டே 5 பவுன். அந்த காலத்துலலாம் அப்படி கொடுத்தாங்க 5 பவுன். உண்மையிலே 5 பேர் எங்கள் 4 பேருக்கு 5 பேருக்கு மாட்டாங்க. அதெல்லாம் அப்போ மழை உருக்கி செயின் எல்லாம் பண்ணிட்டோம். நம்மள மாதிரி தான் இருக்கு. ஓ அப்படியா? அந்த அவார்டு இங்கே வைக்க முடியுங்களா சொல்லுங்க. கரெக்ட். வரவங்க போகிறவங்க எடுத்துகிட்டு போனால் என்ன பண்ணுறது? நான் எடுக்க மாட்டேன். சரி எனக்கு தெரியாதே, நீங்கள் வருவீங்க தெரிஞ்சிருந்தா நான் அப்படியே வச்சுருப்பேனே, உங்கள் கையில் கொடுத்துருப்பேன் அந்த அவார்டை. அம்மா இதோட எனக்கு என்ன அவார்டு வேணும்? ஆஹா ஆனந்த கண்ணீர் வருது. ஓகே, ஸோ நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. பட் இவ்வளோ அவார்ட்ஸை சுற்றி உங்களுக்கு ஒரு அவார்டு இஸ் வெரி க்ளோஸ், வெரி ஸ்பெஷல்னா எது சொல்லுவீங்க? ஐ திங்க் அந்த அவார்டில் தான் அவங்க எப்போவுமே இருக்காங்க. என்கிட்ட சொன்ன அந்த அவார்டு தான். அது இன்டர்வியூ பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்வேஸ் ஜார்ஜ் ரொம்ப ஸ்பெஷல் அவார்ட். ஏன் அவ்வளோ எல்லாருமே மாம் அண்ட் சன் ரொம்ப லவ் பண்ணுவாங்க, அந்த லவ் நிறைய இருக்கும். பட் ரொம்ப அந்த கண்ணில் தெரியுது. ஸோ மச் லவ் சொல்ல முடியாது. லவ் ஸோ மச்
அப்படியா? உங்களுக்கெல்லாம் ஒரு குழந்தை பிறந்தா அப்போ தான் தெரியும். இல்லை, எனக்கு என்னென்னா இப்போது மனைவின்னு வந்துட்டாங்க. லைட்டாக அது டாக்டர்லேருந்து தான் கேட்டிருக்கலாம், ஒரு இன்டர்வியூ போட்டிருப்பேன். 2 சேர் போட்டதையும் டோட்டல் இன்டர்வியூ எடுத்துருக்கலாம். பட் அது மனைவின்னு வந்த பிறகு அம்மாவோட பாசம் வந்து அங்கே எதுவுமே இல்லை, அது வேற. மனைவிங்கிறது அவங்க காட்டுறது வேற பாசம். உங்களுக்கு பொசிட்டிவ்னஸ் வரும். இல்லை இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்க கூட அவன் சரியாக பேசல கொள்ளல முகம் காட்டுனா எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஷீ ஷுட் பி ஆல்வேஸ் லவ்விங். எனக்கு அப்புறம் அவள் தானே பார்த்துக்கணும் அந்த அவனை. அவர் செகண்ட் மதருங்கும் போது வைஃப் தான், அவள் தான் பார்த்துக்கணும். சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை பிடிக்கக்கூடாது, சின்ன விஷயத்துக்குனால எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. தே ஷுட் ஆல்வேஸ் பி லவ்விங். அப்படிதான் எனக்கு அந்த மாதிரி தான். இதுக்காக நான் சொல்ல நான் என்னுடைய ஆனால் உங்களை பார்த்தாலே அப்படியே ஒரு நான் கூட ஃபஸ்ட்டு வரமா லைட்டாக ஜர்க் ஆகிட்டோமா. நீங்கள் இப்படி ஒரு வாக் போனீங்கல்ல, அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் அப்படியே லைட்டாக எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வயிற்றெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க கிட்ட இன்டர்வியூ பிகாஸ் the way you carry yourself is like that. It takes time for people to observe and move with you and all that. So இது சொல்லியிருக்காங்களா? நான் உங்களை பார்த்து பயந்துருக்கோம் அப்படி சொல்லியிருக்காங்களா? இப்போ நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. பயமாக உங்களை பார்த்தா பயமாக இருக்குமா. ஐயோ நாங்கள் என்ன பண்ணுறது, அதெல்லாம் கையெல்லாம் நடுங்குது. ஹேர் ட்ரெஸ் எல்லாம் வருவாங்கள்ல, தலையில் கை வச்சாமா கையெல்லாம் நடுங்குதும்மா, உங்களை பார்த்தா பயமாக இருக்குது. இப்போ கூட அப்படி தான் 2 பிள்ளைங்க அங்கே பாவம் ஒரு மாதிரி ரூமில் அழுகுறாங்க. பெட்ஷீட்டை போட்டு படுத்துட்டு இருக்காங்க. ஷீலாமே நீங்கள் பண்ண ஒரு குரல்ல அப்படியே ஷேக் ஆகிட்டு அட்ரஸிங் போகாது. 2 பிள்ளைங்க ஓடிடுச்சு. அந்த அளவுக்கு ஷேக்கில் உண்டு. ஸோ இது வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கு. அது வந்து உங்களுக்கு கேரளா அதுவும் இங்கேயாவது பரவாயில்ல ஓரளவுக்கு. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நான் யாரும் தெரியல. கேரளா போனால் அவ்வளோ என்ன தெரியல எனக்கு. சொல்லி என்னம்மா ஷீலான ஒரு பொம்பளை தானே, ஒரு ஆர்டிஸ்ட் தானே, பண்ணம்மா ஆர்டிஸ்ட், மேக்கப் போடுங்க அப்படிங்குவேன் நான். இல்லை ஐயோ அம்மா, ஐயோ அம்மா 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 அப்படிங்குவாங்க. ஐயோ நமக்கு இனியோட அதை நம்ம பிரேக் பண்ணுறோம். உங்களை பார்த்தாலே ஆக்சுவலி நீங்கள் சந்திரமுகியில் நடிச்சிருக்கீங்க. இந்த ரியல் சந்திரமுகி நீங்கள் தான்ற மாதிரி ஒரு இது கொண்டு வருவாங்க. ஆனால் கடைசியில் அவள் பாவம் தானே, ஒன்றுமே இல்லையாவா, அவள் பண்ணலையே அது ஒன்றும். அதை இப்போ நீங்கள் சந்திரமுகியாக மாறுறீங்க, அது கரெக்டு தான். இங்கே கேமரா முன்னாடி சொல்லுங்கள், இனிமேல் யார்கிட்ட ஸ்ட்ரிக்டாகவே இருக்கக்கூடாதீங்க, ஓகேவா? நானா ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னா என்னை போட்டபடி மிதிச்சுடுவாங்க. தெரியும்ல, எங்கள் ஷீலா அம்மையை யாரும் மாற்ற முடியாது. இந்த ரியல் கேரக்டர் எப்பவுமே அப்படி தான் இருக்கும் இல்லையாம்மா? அது ஐ திங்க் நாட் ஃபார் ஐ திங்க் ஆல் த பார்ன், இதெல்லாம் ஒருத்தருக்கு பார்ன் கேரக்டர். அதெல்லாம் மாற்றுறதுங்கிறது கஷ்டம். கொஞ்ச நாள் நடிக்கலாம், ஐயோ பாவம் மாதிரியும் அப்படி இப்படியெல்லாம் நடிக்கலாம். ஆனால் கொஞ்ச நாளாச்சும் நான் தான், என்னுடைய கேரக்டர் இது தான் அப்படின்னு நம்ம தெரியாமல் வந்துடும் வெளியே. அப்படிலாம் சொன்னால் நிறைய பேர் யோசிக்கிறது என்னென்னா, திம்பரு பிடிச்சவங்க அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. சொல்கிறாங்க இனிமே என்னங்க என்ன சொல்லி என்ன ஆக போகுது. இல்லை உங்களை மட்டும் இல்லை, என்னையும் அப்படி தான் குழியில் காலை நீட்டி இப்படி உட்காந்துட்ருக்குறேன் நான். இந்த கிரேவில் காலை நீட்டி உட்காந்துட்ருக்குறேன். இனிமேல் யார் என்ன சொன்னால் என்ன பிரயோஜனம்? இத்தனை வருஷம் வாழ்ந்தாச்சு. இட்ஸ் லேர்னிங் லெசன். அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. ஐ திங்க் யார் என்ன வேணால் நம்மளை சொல்லிட்டு போகலாம். ஐ திங்க் வி ஷுட் பிலீவ் அவர் செல்ஃப். நமக்கு நம்ம யாருமே தான் இருக்கணும் அப்படின்றது ஐ திங்க் a big person has said. அம்மா வேற ஏதாவது அங்கே ஏதோ ஒரு அவார்டு சொல்லலையே நான். ப்ளீஸ் இதை சொல்லுங்க. இது வந்து இதெல்லாம் ஃபிலிம்ஃபேர் அவார்டு 1 2 3 4 5 6. அது என்ன அம்மா அப்பா குழந்தை அந்த மாதிரி சைஸ்ல இருக்கு? இல்லை, இது வந்து 5 6 அவார்டு வாங்கினேன் ஆச்சுன்னா அந்த பெரிய அவார்டு கிடைக்கும். ஒவ்வொரு வருஷம் வாங்கணும், எல்லா வருஷம் வாங்கணும். அது மாதிரி 6 வருஷம் வாழ்ந்தால் இந்த பெரிய அவார்டு கிடைக்கும். அந்த 7வது வருஷம் வாங்கியாச்சுன்னா அந்த குட்டி ஊட்டம் இருக்கு பாருங்க, அது கிடைக்கும். அது வந்து சத்யஜித் ஃபிலிம் சொசைட்டி கொடுத்தது அந்த அவார்டு. அடுத்தது லைஃப் டைம், அது கேமரா மாதிரி இருக்குது இல்லையா ஃபஸ்ட்டு, அது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. எதுக்கு கொடுத்தாங்களோ தெரியல, எதுக்கு ஒன்று கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தானே தெரியலன்றாங்க. அம்மா எனக்கு லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். ஐ திங்க் டே பை டே வி கெட் ஓல்டு. நம்ம இவ்வளோ விஷயம் பார்க்கும்போச்சே, இவ்வளோலாம் நம்ம கஷ்டப்படுறோம், இவ்வளோலாம் உழைச்சிருக்கோம், ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கான ஒரு ஏஜ் தாண்டியாச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கா? நான் கேட்பேன் பையன்கிட்ட, அம்மா என்னப்பா பண்ணுவேன் இப்போ என் காலத்துக்கு அப்புறம், இதெல்லாம் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் அப்படியே தாம்மா இருக்கும். நான் அதெல்லாம் சொல்லாத, இது கண்டிப்பாக எல்லாம் எடுத்து ஸ்டோர் ரூம்குள்ளே கொஞ்ச நாள் கிடக்கும், இதெல்லாம் தூக்கி அப்படி போட்டுருவீங்க, ஸ்டோர் ரூம்குள்ளார கிடக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது ஸ்டோர் ரூம்லேருந்து பேக்கில் இருக்கிற ஸ்டோர் ரூம், நாய்கள்லாம் கட்டி வச்சுருக்கோம், அதுக்கு ஸ்டோர் ரூம் போயிடும். அதுக்கப்புறம் இந்த அவார்டெல்லாம் என்ன ஆக போகுதோ அப்படின்ட்டு. இன்னும் 2 3 அவார்டு எனக்கு இருந்தது. அது எப்படி 2 யானை அப்படி நிற்கும், சில அவார்டுகள்லாம் புலிக 2 நிற்கும். சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுறது இந்த அவார்டெல்லாம், அந்த யானையை 2 கழட்டிட்டு 2 பேத்திக இருக்குது, அவங்களுக்கு விளையாட கொடுத்துருவேன். அதே மாதிரி புலிக இருக்கும், அதுவும் விளையாட. என்ன பண்ணுறது சொல்லுங்கள், இந்த அவார்டுகளை வச்சுட்டு என்ன பண்ணுறது? இப்போ நான் நினைப்பேன், இந்த அவார்டெல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக கோல்டாக தான் கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா ஒரு புடவையாவது வாங்கி கொடுத்துருக்கலாம், ஒரு பட்டு புடவையாவது வாங்கி கொடுத்துருக்கலாம். வந்து தான் அவங்க கிஃப்டாக கூட கொடுத்து அமைச்சிருப்பாங்க அந்த கோல்டு இல்லையா? அடுத்த வாட்டி எடுத்து வச்சுருங்கம்மா. அதான்
த லெஜண்ட், த ரியல் லெஜண்ட், அவங்க கூட ஒரு சின்ன கான்வர்சேஷனில் அவங்களோட அவார்ட்ஸையும் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அவங்க பெர்மிஷனோட அவங்க அது கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம். அது ஏதோ சைக்கிள் கேப்பில் நான் கேட்டேன், அவங்களும் எனக்கு வந்து அந்த அவார்ட்ஸ் எல்லாம் சுற்றி காட்டிட்டாங்க. ஸோ தேங்க்யூமா. ஸோ இன்னும் நிறைய விஷயம் நம்ம God bless you, God bless you. ஸோ ஸ்வீட். அண்ட் அடுத்த வாட்டி வரும்போது ஹோம் டூரு, அந்த 2 டூரு ரூம் அப்படிலாம் காட்டுங்க. சரி, அது பார்த்தா நீங்களே ஓடி போயிடுவீங்க. சரி, அப்போ கூட அந்த ஹோம் டூர் கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டாங்க பார்த்தீங்களா? ஓகேவாம்மா, அடுத்த வாட்டி. ஓ யா, ஷூர். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வீல் see you soon. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.